தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. நான் இந்த நேரத்திலே தேவன் என்னுடைய இருதயத்திலே வைக்கின்ற காரியத்தை நான் சொல்லி கடந்து போக நான் விரும்புகின்றேன். ஒரு மனுஷனுடைய பார்வை, சிந்தை, நினைவு எவ்வண்ணமாய் இருக்கின்றதோ அவ்வண்ணமாய்த்தான் அவன் நடந்து போய் கொண்டிருக்கின்றான், அவன் வாழ்கின்றான். ஆனால் ஒருவருடைய பார்வை எப்பொழுது தேவன் பக்கமாய் திரும்புகின்றதோ, அல்லது தேவனுடைய பார்வை எப்பொழுது ஒரு மனுஷன் பக்கமாய் திரும்புகிறதோ, அந்த நேரத்திலே அவனும் தேவன் பக்கமாய் திரும்பினால் அவனுடைய வழிகள், பார்வைகள், சிந்தைகள் எல்லாம் மாறிவிடுகின்றது. அதுதான் தேவனை அறிகின்ற அறிவு. ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 3:16, you not know you are the temple of God. நாங்கள் வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு ஆலயத்தை கட்ட விரும்பினார்கள். அவர்களை கட்டவிட்டிருந்தால் அந்த நேரத்திலே இப்ப இருக்கின்ற மகிமையான ஆலயத்தை பார்க்கலாம் மகிமையுள்ள ஆலயத்தை கட்டியிருப்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு கிரேசியாக இருந்தவர்கள் தேவனுக்காக. ஆனால் தேவன் அதை விரும்பல்ல. உங்களுடைய இருதயத்தை எனக்கு கொடுங்க, நான் உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் அதெல்லாம் கல்லும் மண்ணும் இருக்கின்றது, அங்கே உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே தான் நான் வைத்த ஜீவன் இருக்கின்றது. அந்த ஜீவனோடு தான் நான் ஜீவனாய் இருக்க விரும்புகின்றேன் என்று. அதாவது உயிரோடு உயிர் தான் இணையும், கல்லோடு உயிர் இணையாது. நாங்கள் மனுஷர்களாக இருக்கின்றோம், ஒரு கல்லோடு சேர்ந்து வாழ விரும்ப மாட்டோம், அல்லது ஒரு மரத்தோடு, உயிரற்ற எதுவோடும் சேர்ந்து நாங்கள் வாழ விரும்ப மாட்டோம். அதை நாங்கள் பாவிப்போம், யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதோடு சேர்ந்து நாங்கள் வாழ முடியாது, வாழ மாட்டோம், உறவாட மாட்டோம். அதே போல தான் தேவன், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கின்றபடியினால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அவருடைய ஜீவனோடு இணைந்து அவர் வாசம் பண்ணுகிறதற்கு தான் மனுஷனை தெரிந்து கொள்ளுகின்றார். நான் இதை பேச வலிக்கிட்டால் வந்த விஷயத்தை மாறி ஆவி, ஆத்ம, சரீரம் மனுஷனுக்குள்ளே இருக்கின்றது. ஒரு மனுஷனை சரீரமாக இருக்கின்றது. தொடங்கி நான் முடித்துட்டு போகிறேன். சரீரமாக இருக்கின்றது. இந்த சரீரம் அழிந்து போய்விடும். அந்த ஆவி, ஆத்மா என்கின்றது தான் நிலையானது. ஆவி அது தேவனுடைய ஆவி, அது தேவனிடத்திலே போய்விடும். ஆத்மா தான் எனக்குரியது. அந்த ஆத்மா தான் ஜீவனுக்குள்ளே போகிறதா அல்லது நரகத்துக்கே போகிறதா, அதாவது நரகத்துக்கு போகிறதா பரலோகத்துக்கு போகின்றதா என்கின்றது இருக்கின்றது. அந்த ஆவியோடு அவருடைய ஜீவன் இணைவதைத்தான் தேவன் விரும்புகின்றார். அந்த ஜீவன் அதுதான் எங்களுக்குள்ளே சொல்லப்படுகிறது. அவர் எங்களை ஜீவ ஆத்மாவாக்கினார், ஜீவ சாயலாக்கினார். அப்ப அவர் எங்களோடு அந்த ஜீவனோடு, தன்னுடைய ஜீவனோடு, தன்னுடைய ஆவியோடு வந்து எங்களுக்குள்ளே இணைய விரும்புகின்றார். அப்படி இணையும் போது நாங்கள் அவரோடு இணைகின்றோம். எங்களுடைய சரீரம் அவரோடு இணைகின்றது. அதைத்தான் தேவன் விரும்புகின்றவராக இருக்கின்றார். இந்த வருஷம் தொடங்கினதில் இருந்து தேவன் எனக்கு வைத்த காரியத்தை நான் பேசி வருகின்றேன். கடந்த 2 வாரங்களும் நான் பேசின காரியங்களை குறித்து இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து தேவன் எனக்கு வைத்ததை அதையே நான் கலந்து பேச நான் விரும்புகின்றவனாக இருக்கின்றேன். தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்த அந்த வார்த்தை நிமித்தமாய். ஏனென்று சொன்னால், முதல் நான் போன கிழமை பேசினேன், வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏனென்றால் வஞ்சிக்கப்பட்டால் அது பாவம் வந்துவிடும், மரணம் அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே வந்துவிடும். அப்போ நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி, தேவன் எங்களோடு கூட உறவாட முடியாதபடிக்கு எங்களுக்குள்ளே பாவம் வந்துவிடும். அதனால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருங்கள் என்று சொல்லி, அதற்கு முதல் பேசும்போது நான் பேசினேன். அந்த இடத்துல சொன்னேன், பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லி, ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் வெளிப்படையாய் தெளிவாய் பேச சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். தேவன் என்னோடு இடைப்பட்டார். அப்ப ஜீவன் கிறிஸ்துவே, பாவம் மரணமே, இது 2ஐயும் தெளிவாய் பேச வேண்டிய நேரத்திலே தேவன் என்னை இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். ஆனால் தேவனை பார்த்தீங்கன்னா அவர்
பாவத்தை வெறுக்கின்றார், பாவிகளை நேசிக்கின்றார். தேவன் என்னை நேசிக்கின்றார், தேவன் உங்களை நேசிக்கின்றார், தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்த யாரும் அழிந்து போவதோ அல்லது நரகத்துக்கு போய்விடுவதோ தேவனுக்கு பிரியம் அல்ல. அவர் யாரையும் அனுமதிக்கின்றவரும் அல்ல. அதனாலே தான் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷ சாயலாய் கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்து அவர் எங்களுக்காக மரித்து அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து எங்களுக்கு ஜீவனை தந்து அவர் சென்றிருக்கின்றார். அப்போ அவரிடத்தில் வந்த நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அவருடைய ஜீவனை பெறுகின்றோம், அவருடைய ஒளியை பெறுகின்றோம். அவருடைய பலத்துக்குள்ளே அவர் எங்களை கொண்டு நடத்த விரும்புகின்றார். அவருடைய வெளிச்சத்திலே, அவருடைய ஒளியிலே அவர் எங்களை நடத்த விரும்புகின்றார். எங்களை மரணம் எப்படி ஆளுகை செய்யலாம் என்று சொல்லி பிசாசானவன் கற்றிக்கின்ற சிங்கம் போல எங்களை எப்படியாவது விழுங்கி அழித்து விடலாம் என்கின்றதுதான் அவனுடைய நோக்கம். ஏனென்றால் அவனை தேவன் தள்ளினார் பூமியிலே. அந்த கோபத்தினாலே அவருடைய சாயலின்படி அவர் மனுஷனை படைத்திருக்கின்றார். அந்த மனுஷனை தன்னோடு கூட வைத்திருக்க அவர் விரும்புகின்றார். அவரோடு கூட அவன் இணைய முடியாதபடி நான் தடுக்க வேண்டும் என்கின்றது தான் அவருடைய விருப்பம். அப்ப தேவனையும் மனுஷனையும் இணைந்திருக்க தேவன் விரும்புகின்றார். ஆனால் தேவனையும் மனுஷனையும் இணைய விடாமல் தடுக்க விரும்புகின்றவனாய்த்தான் அந்த பொல்லாத பிசாசானவன் காணப்படுகின்றான். வலு சர்ப்பமாகிய பாம்பாகிய லூசிபர் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப அவன் பிரிக்க நினைக்கின்றான், தேவன் இணைக்க நினைக்கின்றார். நாங்கள் தேவனோடு இணைந்திருக்க விரும்புகிறோமா அல்லது தேவனை விட்டு பிரிந்திருக்க விரும்புகிறோமா? யாருக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம் என்கின்ற போராட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் கிறிஸ்தவனாய், அதாவது பூமியிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் நான் மதத்துக்குரியவன் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்ல, தேவன் என்னை மதத்துக்குரியவனாய் தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய பிள்ளையாய் என்னை தெரிந்து கொண்ட பின்பு அவர் என்னை அவரோடு வைத்துக் கொள்ளவும் அவரோடு இணைந்து வாழவும் அவர் விரும்புகின்றார். அவரை விட்டு பிரித்து பிசாசானவன் என்னை பாவத்துக்குள்ளும் நரகத்துக்குள்ளும் தள்ள அவன் முயற்சிப்பான். அது அவன் செய்து கொண்டு இருக்கின்றான். இன்று அல்ல, மனுஷரை தேவன் எப்பொழுது உருவாக்கினாரோ அன்றே அவன் செய்ய தொடங்கிவிட்டான். எப்படி ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கி ஏதேனில் விட்டாரோ அந்த நேரத்திலேயே மன்னிக்க வேண்டும், அது பிசாசானவன் தான் விட்டு. அப்ப பிசாசானவன் என்ன செய்கின்றான் என்றால் ஏவாளை வஞ்சித்து அங்கு பாவத்தை உண்டு பண்ணி முதல் குமாரன் இரண்டாவது குமாரனை கொலை செய்கின்றான். அப்ப அந்த பாவத்தை எப்படியாவது கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்று அந்த காரியம் வந்தவுடனே ஆதாமும் ஏவாளும் ஏதேனை விட்டு துரத்தப்படுகின்றார்கள். பாருங்கள், தன்னோடு இருக்கும்படிதான் தேவன் மனுஷனை உண்டு பண்ணுகின்றார், ஆதாமை ஏவாளை உண்டு பண்ணுகின்றார். ஆதாமை ஏவாளை உண்டு பண்ணித நோக்கம் நீங்க வெளிப்படுத்தல இருந்து நீங்க வாசித்து கொண்டு வருவீர்களானால், அதை தெளிவாக வாசிப்பீர்களானால், அவர் தன்னை துதிப்பதற்கும் தன்னை ஆராதிப்பதற்கும் தான் ஒன்றாய் இணைந்து வாழ்வதற்கும் தான் மனுஷனை உருவாக்கி ஆதாமை உருவாக்கினார். அப்ப அந்த ஆதாம் தேவனோடு நடந்து தெரிந்த ஆதாமுக்குள்ளே எப்பொழுது பிசாசானவன் தேவன் செய்ய வேண்டாம் என்பதை செய்த போது மனிதன் தேவனை விட்டு தூரப்படுத்துகின்றான். அதுதான் இன்றைய நாட்களிலும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே காணப்படுகிறது. அதை நான் சொன்னேன், தேவன் என்னை தெரிந்து கொண்ட பின்பு நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனோடு கூட நடக்க விரும்புகிறவனா இருக்கிறேனா, அல்லது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் நடக்கிறவனா இருக்கிறேனா? அதான் தேவன் பாவம் செய்கின்ற மனுஷனை நேசிக்கின்றார், ஆனால் அந்த பாவத்தை விட்டு அவனை தூக்கி எடுக்கின்றார். இதுதான் அவர் பாவிகளை நேசிக்கின்றார் என்கின்றதன் அர்த்தம். அதாவது எனக்குள்ளே இருக்கின்ற பாவத்தை, நான் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் வாழ்ந்த நேரத்திலே தேவன் என்னை நேசித்தார், ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை தூக்கி எடுக்கும்போது அந்த காரியத்தை வெளியே அவர் தள்ளிவிட்டார். அது திரும்ப எனக்குள்ளே வர போராடும். நான் அதை அனுமதிக்க கூடாது.
அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். எப்படி என்றால் அவர் பாவிகளாகிய மனுஷரை நேசிக்கின்றார், இந்த பாவத்தை வெறுக்கின்றார். அதாவது அந்த மனுஷனுக்குள்ளே பாவம் வருகிறதை தேவன் விரும்பவில்லை. அதிலே இருந்து அவன் சில வேளைகளில் மீண்டு விடலாம், சில வேளைகளில் மீண்டு விடாமல் போய்விடலாம். அதனாலே தான் அவர் சொல்லுகின்றார். நாங்கள் நிறைய வசனங்கள் உண்டு, ஆனால் எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் தேவன் எப்படி சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்து வரக்கு முதல் இந்த பூமிக்கு தேவன் சொல்லுகின்றார். பிறகு இப்ப கிறிஸ்து சொன்னதை நாங்கள் பின்பு பார்ப்போம். முதல் கிறிஸ்துவாய் தேவன் தான் கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார், எங்களுக்கு பூமியிலே வந்தார். அவர் தேவனாய் இருந்தபோது, கிறிஸ்துவாய் வரக்கு முதல் அவர் தேவனாய் இருக்கின்றார். தேவனாய் இருந்தபோது எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. அதை எப்படி எசேக்கியேல் சொல்லுகிறார் என்கிறதுதான் இம்பார்ட்டன்ட். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், எசேக்கியேல் தான் சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. தேவன் அவ்வண்ணமாய் உரைக்கும்படி எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகின்றார். அதை எசேக்கியேல் தேவன் சொல்லுகிற மாதிரியே சொல்லுகிறார். இப்ப நான் சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வார்த்தையை நான் எப்படி வாசிக்கிறேன் என்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அவர்களோடு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். நான் இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் என்றால், நான் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தேன். அப்பொழுது நான் இந்த புத்தகத்தை வாசிக்கின்றேன். வாசிக்கும் போது தேவன் எனக்கு காண்பிக்கின்றார், எனக்கு இவைகளை நீ செய்யக்கூடாது, இவைகள் உனக்கு மரணத்துக்கு பிறப்பிக்கும், மரணத்தை கொண்டு வரும், தேவனை விட்டு பிரிக்கும். அப்ப அந்த காரியங்களை நான் வெறுத்து அந்த அப்படி நான் முன்பு நடந்தேனானால் அப்படித்தான் நடந்தேன். அந்த வழிகளில் நான் திரும்ப நடவாமல் தேவனுக்கு உகந்த வழிகளிலே நடக்கும்படி தேவன் என்னை மனம் திரும்ப சொல்லுகின்றார். அதுதான் நாங்கள் repent என்றால், மனம் திரும்புதல் என்றால் உண்மையான மீனிங் என்னென்றால், நாங்கள் மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுவது, அல்லது நான் சர்ச்சுக்கு போவது, அல்லது நான் பைபிளை வாசிப்பது, அல்லது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது அல்ல. நீங்கள் repent, what is the meaning of repent in Hebrew என்று போய் கூகுள் அடிச்சு பாருங்க. கூகுள் அடிச்சு பார்த்தா அந்த ஹீப்ரு அர்த்தம் இப்போ இன்னொரு லாங்குவேஜில் இருந்து தான் இன்னொரு லாங்குவேஜ் வந்திருக்கு. அப்போ ரிப்பெண்ட் என்று சொல்லி ஹீப்ருவில் சொல்ல மாட்டாங்க, இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் மனம் திரும்புதல் என்று சொல்லுவோம். அதிட்ட உள்ளான கருத்து மீனிங் என்னென்று சொன்னால், ஒருவன் புதிதாக மாறுதல். அதாவது என்னை அவர் புதிய பாத்திரமாய் மாற்றுகிறார். எப்படி என்றால், ஆவி, ஆத்தும, சரீரம், என்னுடைய சிந்தை, நினைவு, பேச்சு, என்னுடைய நடக்க, என்னுடைய பார்வை, என்னுடைய சகலதும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப தேவன் என்ன செய்கின்றார் என்றால், நான் புது மனுஷனாய் பிறக்க முடியும்? அவருடைய ஜீவனை எங்களுக்குள்ளே வைக்கின்றபடியினால், எப்படி ஒரு மனுஷன் ஜீவனாய் இருக்க தேவன் உபன்னமாய் இருக்கின்றாரோ, பூமியிலே கிறிஸ்து உபன்னமாய் இருந்தாரோ, அவ்வண்ணமாய் அவர் எங்களை மாற்றுகின்றார் என்று சொல்லி, அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால், நான் சைவத்தில் இருந்தேன், நான் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சர்ச்சுக்கு வந்தேன், பைபிளை வாசிக்கின்றேன், முந்தி நான் எப்படி இருந்தனோ அப்படியே நான் இருப்பேனானால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுல எந்த இரும்பில்லை. அதனாலே தான் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் ஏன் மரணத்துக்கு போக வேண்டும்? நீங்கள் ஏன் நரகத்துக்கு போக வேண்டும்? நீங்கள் அப்படி போகிறத நான் விரும்பல.
நான் எப்படி உங்களை விரும்புகிறேன் என்று சொன்னால், அதிலிருந்து தப்பி பிழைக்கிறதற்கு தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் ஏன் இந்த தவறான காரியங்களை செய்கின்றீர்கள்? கீழே வாசித்து கொண்டு போனீங்கன்னா தெரியும், நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ ஏன் நீங்கள் இப்படி செய்கின்றீங்க? எசேக்கியேல் 30வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்கள், 33 வரைக்கும் வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ தேவன் எங்களை அழிந்து போக விடலை, அழிக்கிறது விடலை. தனியாக ஜனங்களுக்கு மட்டும் சொல்லல, இஸ்ரவேலின் மேய்ப்பர்களை கூட கண்டிக்கின்றார். அந்த நேரத்திலே காணப்பட்ட மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஜனங்களை வஞ்சித்து அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எச்சரிக்கின்றார். என்னுடைய ஜனங்களை நீங்கள் எப்படி வஞ்சிக்கின்றது, என்னுடைய ஜனங்களை நீங்கள் எப்படி செய்கிற, இப்படியெல்லாம் நடத்துகிறது எப்படி என்று சொல்லி தேவன் not in use. Yeah. Jesus. Oh Jesus, thank you Father. Oh Jesus. I'm sorry. நீங்கள் தேவன் ஒரு மனுஷனை அழிந்து போகிறதை விரும்பாமல் இங்கே வருகின்றார். அவர் காக்கின்றார், காக்க விரும்புகின்றார். அதனாலே தான் அந்த வசனம் எப்படி வருகிறது என்றால், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏன் நீங்கள் துன்மார்க்கருடைய வழியை பார்த்து துன்மார்க்கருடைய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும்? அந்த துன்மார்க்கருடைய வழியை விட்டு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் வரும்போது நீங்கள் தப்பி பிழைப்பீங்கல்லவா? உங்களுக்கு தப்பி பிழைக்க வழி இருக்கே. தப்பி பிழைக்கிறதற்கு நீங்கள் நினைக்கலாம் மரணத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னு. தப்பி பிழைக்கிறதற்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி இருக்கத்தக்கதையாய் நீங்கள் ஏன் சாகின்றீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களோடு கூட பேசுகின்றார். நிறைய பேர் மனம் திரும்புகிறார்கள், தேவனிடத்திலே வருகின்றார்கள். தேவன் அதை விரும்புகின்ற தேவனாய் இருக்கின்றார். பாருங்க, அது பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே 1 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுகின்றார். நிருபத்திலே 2வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கின்றார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மஸ்தியஸ்தர் ஒருவரே. அந்த மஸ்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இங்கே சொல்லுகின்றார். அப்போ யாரும் சில வேளையில் ஜனங்கள் நான் சுவிசேஷம் சொல்லும்போது கேட்பாங்க, கடவுள் இல்லைங்க, ஏன் அந்த கடவுள் அப்படி இருந்தால் அவர்கள் சாகின்றார்கள், இங்கே சாகின்றார்கள், அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களின் தேவன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ தேவன் இங்கே இல்லை என்று சொல்லி தேவன் இருக்கின்றார். கொலை செய்கின்ற வழியை விட்டு ஒருவனுக்கு எதிராய் திரும்பாமல் அந்த வழியை விட்டு மனுஷன்தான் மனம் மாறாமல் இருக்கின்றார். இன்றைக்கு சும்மா எடுத்துக்கொள்வோம்டா, ட்ரம்ப் அவருக்கு எதிராக, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக, சிங்களால் தமிழுக்கு தமிழர் சிங்களவருக்கு என்று நாங்கள் தான் எதிரிகளாக இருந்து ஒவ்வொருவரை கொலை செய்கின்றோமே தவிர மனுஷன் ஒவ்வொருத்தரை அழித்து விடவில்லை. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். தேவன் யாரையும் அழிக்கிறதையோ அழிந்து போகிறதையோ விரும்பல. தேவன் நான் கெட்டு போவதை அழிந்து போவதை விரும்பவில்லை. நான் இதை தெரிந்து கொள்ளுகிறேனோ அதன்படி எனக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த பக்கம் நல்ல ஆகாரம் வைத்திருக்கிறது, இந்த பக்கம் தீமையான ஆகாரம் வைத்திருக்கின்றது. இது கொஞ்சம் கசப்பாக இருக்கின்றது, ஆனால் இது நல்ல சுவையாக இருக்கின்றது. சுவைதான் எனக்கு தேவை என்று நான் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு தீமை என்னை அணுகும். இது இந்த உலகத்தின் நியதி. உதாரணம், நல்லது கசப்பாக இருக்கின்றாலும் அது சாப்பிட்டா அது எனக்கு ஒரு நன்மையான காரியமாக இருக்கும். எத்தனையோ எங்களுடைய சாப்பாடுகளே இருக்கு, எடுத்துக்கொள்ளலாம். பாவக்காய் கசப்பாக இருக்கும், சாப்பிட்டால் கசப்பாக இருக்கும், ஆனால் சொல்லுகிறார்கள் அது அந்த சாப்பிட்டால் டயபெட்டிக்கு ரொம்ப நல்ல. அதை பச்சையாக சாப்பிட்டா உங்களோட உடம்புல சுகமே இருக்காது என்று. ஆனால் அதை தினமும் பச்சையாக சாப்பிட முடியுமா? இல்லை.
ஆனால் அந்த கசப்போடு அதை நாங்கள் சாப்பிடுவோமானால் அந்த சுகர் என்ற வருத்தம் அல்லது இப்போ சொல்லுவோம் அந்த காரியம் எங்களை விட்டு விலகும். ஸோ எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், இதில் நான் சொல்ல வருகின்ற காரியம் என்னவென்றால், ஒரு மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படிதான் அவனுக்கு முடிவு நியமிக்கப்படுகின்றது. நான் ஒருவனுக்கு தீங்கை செய்ய நினைத்தால், நான் ஒருவனுக்கு தீங்கு செய்தால் எனக்கு இன்னொரு பக்கத்தில் இருந்து தீங்கு வரும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீ எதை விதைக்கின்றாயோ அதை அறுப்பாய் என்று. நாங்கள் நிற்கிறோம், ஆண்டவர் நெல்லை விதைத்தான் நெல்லை அறுப்பாய். எஸ், நெல்லை விதைத்தான் நெல்லைத்தான் வரும். நீ தீங்கு விதைத்தாய், அதனாலே உனக்கு தீங்கு வந்தது, நன்மை வந்தது என்று சொல்லி இல்லை. அப்போ நாங்கள் நன்மை செய்தால் நன்மை இல்லையோ, நாங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசித்து கொண்டு போவானால் 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நன்மை செய்திருக்க உனக்கு நன்மை இல்லையோ, தீமை செய்திருக்க உன்னுடைய பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் அல்லவோ என்று சொல்லி. எப்போ பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாகிறது தெரியுமா? எங்களுக்கு சம்பளத்தில் ஒரு 500 ரூபா கூடினால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது குடும்ப தலைவனா அல்லது ஒரு ஆணா இருக்கிறவனுக்கு ஒரு மாதத்துல ஒரு 500 ரூபா சம்பளம் கூடிட்டா, ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ராவாக வந்தா என்ன சொல்றீங்க? எங்களுக்கு சந்தோஷம். மனுஷனுக்கு ஒவ்வொரு விதமான சந்தோஷம். கண்ணாடி முன்பாக நிற்கும் போது அழகாக இருந்தால் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். நாங்கள் வாங்கின பொருள்கள் எங்களுக்கு சூட்டபிளாக இருந்த எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் வாங்கி கொண்டு வந்து போடுற ஆடைகள் நாங்கள் விரும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம். சில உள்ள டவுசர் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, வண்டி தெரியுதுண்டா, அது வச்சும் கவலை. அப்போ மனுஷனுக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் எதையுமே தெரிந்து கொள்ளுகிறானோ அதன்படி அவனுக்கு சந்தோஷங்கள் வருகின்றது. அப்போ ஆனால் பரலோக ராஜ்யத்தில் எப்போ சந்தோஷம் பெறுகிறது தெரியுமா? 1 யாக்கோபு 5:20, ஒரு பாவி மனம் திரும்பும் போது, அதாவது ஒருவன் தன்னுடைய வழியை விட்டு, அதாவது தன்னுடைய துன்மார்க்க வழியை விட்டு, தன்னுடைய பாவ வாழ்க்கை வழியை விட்டு திரும்பி அவன் மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்து ஒப்புரவாகும் போது, இனி நான் அந்த வழியிலே நிற்கிறதில்ல ஆண்டவரே, என்னை மன்னிங்க தெரியும் என்று சொல்லி அவன் திரும்பி வரும்போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகின்றது. நான் மனம் திரும்பும் போது, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள் பிள்ளையாய் பிறந்து என்னுடைய சகல பிதாவுக்கு பிரியமில்லாத வழிகளையும் விட்டு நான் மனம் திரும்பி வரும்போதுதான் பரலோக ராஜ்யத்திலே மகிழ்ச்சி உண்டாகின்றது, பிதாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகின்றது. அப்போ தேவன் மகிழ்கின்ற ஒரு காரியம் ஒரு பாவி மனம் திரும்புகின்றது. தேவன் விரும்புகின்ற காரியம் ஒருவன் இவைகளை விட்டு வெளியிலே வருகின்றது. இந்த இடத்திலே நான் சொல்ல வருகின்ற காரியம் என்னவென்றால், எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் தான் எங்களுக்கு முடிவை கொண்டு வருகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வரக்கு முன்பு அவர் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படி அவர் முடிவு எடுத்து தான் இந்த பூமிக்கு வந்தார். பூமியிலே கிறிஸ்துவை யாரும் அடித்து கொலை செய்யலை, இயேசு கிறிஸ்துவை யாரும் கொல்லலை, இயேசு கிறிஸ்துவை யாரும் கொல்லவும் முடியாது. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அவர் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய சித்தத்திலே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருக்கின்றார். அதனாலே தான் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, ஜீவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் நாங்கள் அவரை சொல்லுகின்றோம். பைபிள் அவரை வர்ணிக்கிறது. குற்றமில்லாத சிந்தப்பட்ட இரத்தம், அந்த இரத்தம் ஒரு ஆட்டுக்குட்டி, என்னுடைய தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அதை தான் ஜோவான் வெளிப்படுத்தலே காண்கின்றார். அந்த முத்திரையை வாங்கவும் உடைக்கவும் ஒருதருக்கும் அதிகாரம் இல்லாமல் இருந்தபோது அடிக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவன் மனுஷ சாயலை, கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை பெற்று பூமிக்கு வரக்கு முதலே தன்னை
சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்கான அந்த பாத்திரமாய் அவர் பூமிக்கு வந்து அங்கு சிலுவையிலே ஒப்பு கொடுத்து எங்களை மீட்கின்றதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் தெரிந்து கொண்டது என்னென்றால் மனுஷனை மீட்கும்படி தன்னை ஒப்பு கொடுப்பது. இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எனக்காக தன்னுடைய ஜீவனைக்கு தந்து என்னை மீட்டு கொண்ட அந்த தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கும்படி, அவரை பின்பற்றும்படி, அவருடைய பாதையிலே நடக்கும்படி என்னுடைய வழிகளை எல்லாம் விட்டு அவருடைய வழிகளிலே நான் நடக்க தெரிந்து கொண்டு நான் போவேனானால் எனக்கு நித்திய ஜீவனிலே ஒரு இடம் உண்டு. அதனாலே தான் நாங்கள் யோவான் 8வது அதிகாரம் 10-11 நாங்கள் வாசிக்கலாம். இனி நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகின்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. தேவன் பாவிகளை நேசிக்கின்றார், பாவத்தை வெறுக்கின்றார். அவர் பாவத்தை அனுமதிக்கிறதில்லை. நேற்று தினம் நான் சில காரியங்களை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது, என்னுடைய இருதயத்திலே ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்த போது, ஆண்டவரை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது, அவர் சில காரியத்தை காய்ச்சும் போது என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் அவரோடு பேசும்போது சடன்லியாக என்னுடைய இருதயத்திலே இந்த காரியத்தை வைத்தார். தேவன் பாவத்தை அனுமதிக்கிறது அல்ல. தேவன் பாவத்தை அனுமதிக்கிறவர் அல்ல. நான் சில வேளையிலே ஒரு போதகனாய் இருந்து கொண்டு ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தும்படி, திருப்திப்படுத்தும்படி நான் பாவத்தை அனுமதிக்கலாம். ஆனால் அனுமதித்தால் அது தவறு. நான் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டேன் என்றே சொல்லலாம். அதே போலதான் தேவனும் பாவத்தை அனுமதிக்கிறவர் அல்ல. அந்த பாவத்தை விரும்பி செய்கின்றவன் மனுஷனே. அந்த பாவத்தை செய்ய வைக்கின்றவன் பிசாசானவனே. அந்த மாம்சத்தின் சிந்தையும் கிரிகையுமே. அதான் நாங்கள் ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசித்துக் கொண்டு போகலாம். மாம்சத்தின் சிந்தை மரணம். 10வது அதிகாரம் வெளிப்படையாக சொல்லுகின்றது, ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இல்லைண்டா அவனுக்குள்ளே ஜீவன் இல்லைன்னு சொல்லி. அப்போ ரோமர் 8-10 வாசித்து பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும். நாங்கள் எதை தெரிந்து கொள்ளலாம், எதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்கின்றது அந்த வசனங்களிலே உண்டு. இப்போ தேவன் எங்களுக்குள்ளே ஜீவனை வைத்திருக்க நான் மரணத்தை விரும்புவது எப்படி? எனக்கு முன்பாக ஜீவன் இருக்க நான் அந்த ஜீவனை வெறுத்து நான் ஓடுவது எப்படி என்பதுதான் இங்கு காணப்படுகின்ற நிஜமாக இருக்கின்றது. மற்றது நான் நிறைய காரியங்களை நான் காட்ட முடியும். நான் இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3:9. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளான வார்த்தையாக இருக்கும் சிலருக்கு பார்க்க. அவங்க அந்த வசனம் சொல்லுகின்றது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாமதியாமல், ஒருவரை கெட்டு போகாமல் எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கின்றார். தேவன் நினைத்தால், உதாரணத்துக்கு என்னை அழைக்கின்றார், எனக்கு சொல்லுகின்றார், நான் கேட்காமல், நான் மனம் திரும்பாமல், நான் தேவனுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நான் ஓடினால், தேவன் நினைத்தால் அந்த ஒரு நொடிப்பொழியிலே என்னை முடித்து விட முடியும், என்னை அழித்து விட முடியும். ஆனால் அவர் எனக்காக பொறுமையுள்ளவராய் காத்திருக்கின்றார். ஏனென்றால் இவன் அழிந்து போகிறது, நான் அழிந்து போகிறது தேவனுக்கு பிரியமில்லை. இவனை மீட்கும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது. எவ்வளவோ பிரேஸ் எனக்காக இருக்கின்றது. அதையெல்லாம் தேவன் தள்ளிவிடுகிறவர் அல்ல. அப்ப தேவன் இங்கு விரும்புகிறதற்கு ஏற்ற விதமாய் ஒரு தேவனுடைய பிள்ளை நடக்கின்றானா என்கின்றது தான். தேவன் எவ்வளவு பொறுமையுள்ளவராக இருக்கிறார் தெரியுமா? எங்களுக்கு வருகின்ற கோபத்துக்கு நாங்கள் கடவுளாக இருந்தா பார்க்குற எல்லாரும்
நொடி பொழுதுல சும்மா எல்லாரும் சுட்டரிக்கப்பட்டுடுவோம். இவரா இதுக்கு சரி வரார், ஓகே அவர் முடியும், இவர் இதுக்கு சரி வரார், இவர் இதுக்கு சரி வரார். அதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு தரம் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுக்கு நம்மட கோபம். நான் இதை சொல்லுகிறேன் ஏனென்றால் நாங்கள் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு கோபம் எங்களுக்கு ஒன்றுமில்லாத எங்களுக்கு. எனக்கு கோபம் வருகிறது, நான் ஒத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் மனுஷனாய் இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் கோபம் வரும், அது தவறே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை அடக்கிடு, பாவம் செய்யாதே. கோபம் கொண்டாலே நீ பாவம் செய்யாதே. வேலையிடத்தில் சில நேரங்களில் சில சமயங்கள் எங்களுக்கு கோபம் வருகிறது உண்டு. ஆனால் கோபிக்கத்தக்கவரே எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் என்று பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஏன் தெரியுமா? அவர் பொறுமையுள்ளவராக இருக்கின்றார். ஜோயல் கொஞ்சம் கிடக்கு, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வரட்டும். அல்லது ஒவ்வொருத்தருக்கு அவருக்கு அவனுக்குள்ள கொஞ்சம் இருக்கு, என் பிள்ளைக்குள்ள. ஸோ அவன் வருவான், குறிப்பிட்ட நாளில் வருவான், நான் காத்திருக்கேன், அவன் வருவான் என்று சொல்லி ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் வழியாக வெரி இம்பார்ட்டன்டும் அழகான வசனமாக வெளிப்படுத்தல். நீங்கள் வாசிங்க, எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வசனத்தை, நான் பழைய பைபிள் நான் உடனே காட்டியிருப்பேன். நான் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தல கர்த்தருடைய வருகைக்காக, அதாவது இந்த பூமியிலே நான் முடிக்க போகிறேன், இந்த பூமியிலே ஆண்டவருக்காக தன்னை இரத்த சாட்சியாக எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தாரோ எங்களுக்காக, அதே போல மற்ற ஜனங்களுக்காக இரத்த சாட்சியாய் பூமியிலே மரித்தவர்கள், அவர்களுடைய ஆவிகள் அவர் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறது. கிறிஸ்துவே, நீர் எதுவரைக்கும் பொறுமையாயிருப்பீர்? நாங்கள் உம்மை பார்க்கும்படி ஆசையா இருக்கின்றோம். நீர் எதுவரைக்கும் பொறுமையாயிருப்பீர்? நீர் சீக்கிரம் வாரம் என்று சொல்லி அப்ப அவர் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களைப் போல இரத்தத்திலே தோய்க்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை நிறைவடைய முடியவில்லை. அது நிறைவடையும் போது நாம் வருவேன் என்று சொல்லி தேவனுக்கு ஒரு சின்ன வேலை, எல்லாவற்றையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு. ஆனால் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறதற்கு அவர் நேரத்தை கொடுத்து காலத்தை நியமித்து எங்கள் மேல் பொறுமையுள்ளவர்களாக இருக்கின்றார். அந்த பொறுமையாய் அவர் இருப்பதை நாங்கள் கிருபையாய் எண்ணுகின்றோம். இதுதான் இங்கே கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். கர்த்தருடைய தேவ பயம் இல்லை. மற்றது கிறிஸ்து எங்களுக்கு கிருபை உண்டு. அந்த கிருபை என்னென்றா, நாங்கள் என்னவும் செய்யலாம், எங்களை மன்னிக்கும் என்று சொல்லி. கிருபை பாவத்துக்கு லைசன்ஸ் இல்லை. கிருபை பாவ மன்னிப்புக்கு மாத்திரமே. சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கிருபை பாவத்துக்கு லைசன்ஸ். பாவத்துக்கு லைசன்ஸ் இல்லை ஜீசஸ். பாவத்துக்கு நிவாரணம் தான் ஜீசஸ். பாவ மன்னிப்புக்கு தான் ஜீசஸ். நித்திய ஜீவன் பெறப்போகின்ற இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்காக தான், எங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ரெண்டுக்கு தான். ஒன்று, இந்த பூமியில் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும், பாவ மன்னிப்பை கொடுத்து பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்கு அது ஒரு உண்டு. மற்றது அவர் வந்து தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு போறதுக்கு. இந்த ரெண்டுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாம் உண்டு. பாவத்துக்கு சிலர் இன்னைக்கு பாவத்துக்கு அந்த லைசன்ஸ், நான் இன்றைக்கு பாவம் செஞ்சுட்டு நாளைக்கு கேசுட்டா வருவேன் மன்னிப்பேன். தெரியுதான் இன்றைக்கு பாவம் செய்கிறேன், புரியாத செய்வான் விடலாம் தானே. அப்ப ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் எனக்கு தருகின்றபடினால் இன்றைக்கு அல்ல, நான் போடுகின்ற யூடியூப் மெசேஜ்கள் நீங்கள் போய் பார்ப்பீர்களானால், நான் பேசுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அங்கு மனந்திரும்புதலை குறித்திருக்க. ஏனென்று சொன்னால், தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் பூமியிலே வந்து
அவருடைய ஊழியம் தொடங்கி அவர் நிறைவேறும் வரைக்கும், மரணம் மரிச்சு எழும்பும் வரைக்கும் அவர் பேசினது மனம் திரும்புதலை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும். அப்போ நாங்களும் அதே ஆவியை உடையவர்களாக இருந்தால் மனம் திரும்புதலை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பேச வேண்டியது அவசியம். ஏன் நான் பேசுகிறேன்? தேவன் சொல்லுகிறபடி நான் பேசுகிறேன். அதே நேரம் இன்னொரு காரியத்தினாலே பேசுகிறேன். யாரும் அழிந்து போவது தேவனுக்கு எப்படி பிரியமில்லையோ எனக்கு பிரியமில்லை. நாங்கள் பார்க்கின்றோம். நான் இன்றைக்கு தேவான் என்னை கேட்டார், டடி நீங்கள் கிறிஸ்டியனுக்கு இப்போ வந்தீங்கன்ட்டு. அதாவது நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்து இப்போ கிறிஸ்டியனாய் மாறி இயேசுப்பாட்டை இப்போ வந்தீங்கன்ட்டு. நான் சொன்னேன் அவனுக்கு, இப்போ உங்களுக்கு இது சொன்னால் விளங்காது, நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து வாங்க நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி. அதே போல் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அதற்கு நான் அவருக்கு கொடுத்த வசனம், இப்போ டடி உங்களுக்கு அதை விளங்க பண்ணினால் விளங்காது என்று சொல்லி. அப்போ நாங்கள் சிறு பிள்ளைகளாக இல்லை, நாங்கள் பெரியவர்களாக இருக்கின்றோம். அப்போ சிறு பிள்ளைகளானால் நாங்கள் சொல்லலாம் விளங்காது, உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது என்று சொல்லி. அதனாலே தான் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பெரியவர்களாக இருக்கிற நாங்கள், எங்களுக்கு இந்த ஜீவ புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜீவ புஸ்தகம் எங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ண வேண்டும், மரணத்தை அல்ல. நான் இதோடு கூட நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். பேச விருப்பம், ஆனால் நேரங்கள் போதாது. ஏனென்று சொன்னால், அதிகம் பேசினால் ரெண்டு விஷயம் உண்டு. கேட்கிறவர்களுக்கு போர் அடிக்கும், மற்றது என்னடா அலட்டுற மாதிரி போயிடும் என்று சொல்லி நான் ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். மார்க்கில் 4வது அதிகாரம் 12வது வசனம், பாவம் மன்னிக்கப்படவில்லைண்டா விடுதலை அடைய முடியாது. விடுதலை ஒருவன் அடைவான் எப்பண்டா? பாவம் மன்னிக்கப்படும் போதுதான். பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் ஒருவன் விடுதலை அடைவான். ஒருவன் விடுதலை அடையலைண்டா அவனுக்கு பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை. அப்படின்டா அவனுக்குள்ள இன்னும் கிறிஸ்து வரல, அவனுக்குள்ள இன்னும் கிறிஸ்துனுடைய ஜீவன் வரல என்ற அர்த்தம். ஏனென்றா அவனுக்குள்ள மரணம் இருக்குது என்ற அர்த்தம். மரணத்தை துரத்துகிறவராகிய கிறிஸ்து அவர் உள்ளுக்கு வந்தால் தான் அந்த மரணம் போகும். அப்போ ஒருவனுக்கு விடுதலை வர வேணுமெண்டா அவனுக்குள்ள இன்னும் கிறிஸ்து வரலை. நான் இன்னும் அதிக டீப்பாக போய்கொண்டே இருப்பேன். டீப்பாக போகிறதற்கு எனக்கு விருப்பமில்லை. சில வேளைகளில் விரும்பாது, அது விளங்க முடியாதபடி நான் பைபிள் வெரி டீப்புங்க. பைபிள் வெரி வெரி ஆழம். அதை தேவன் யார் கேட்குறாங்களோ கொடுப்பாரு. நான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறதான காரியம். போன இந்த மாதத்திலிருந்து பேசுகின்ற ஒவ்வொரு பாவத்தின் மரணம் சம்பளம். போன கிழமைக்கு முதல் கிழமை, போன கிழமை வச்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி, இந்த கிழமை நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், நாங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கும்படி நாங்கள் நடத்தப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நடக்காது. கிறிஸ்து எங்களுக்குள்ளே முழுமையாய் வரவில்லை என்றால் நடக்கின்ற காரியம். இப்போ நாங்கள் எழும்பி ஒவ்வொரு தரம் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம், தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஒரு தேவனுடைய அந்த முழு நிறைவு என்னை நிரப்பட்டும். நீங்கள் விரும்பினா தேவ ஆவியானவர் என்னை நிரப்பட்டும். எனக்குள்ளே காணப்படுகின்ற அல்லது எங்களுக்குள்ளே காணப்படுகின்ற போராட்டங்கள், இதுகள் எல்லாம் ஒரு விடுதலை எனக்கு வேண்டும். நடி ஆவியானவரே, இது மந்திரம் இல்லை, என்னால் நடக்கிற காரியம் இல்லை, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதானது. என்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஜோவேல் அலை எதுவும் செய்ய முடியாது. ஜஸ்ட் ஐ ஆம் ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் எங்களுக்குள்ளே
சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் தேவன் ஒருவரே. நாங்கள் அவரை முழு ஹிருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு நாங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போமானால் தேவன் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கின்றார். முதலாவது சிந்தை அவர் அறிகின்றார். அந்த சிந்தை உண்மையுள்ள சிந்தையாக இருக்கட்டும். 1-2 நிமிஷம். ஹalleluya ஜீசஸ். இயேசுவே, இயேசுவே எனக்குள்ளே வார். நீங்க விரும்பினால் உங்களுடைய வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்க, ஜீசஸ். ஸ்டெஃபான் ask, stand up and ask, Jesus, come in my heart, dwell in my heart, stay with me. Okay, it's not a joke, it's a serious time. Hallelujah Jesus. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இயேசுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரன் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லப்பா, விடுதலை இல்லை ஆண்டவரே. தேவரீர் எங்கெல்லாம் விடுதலை உண்டோ அங்கெல்லாம் நீர் இருக்கின்றேன் ஆண்டவரே. நாங்கள் மத்திய மக்களும் ஜோன்ல பார்ப்போமானால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டானது. ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கெல்லாம் போனாரோ அங்கு ரட்சிப்பு உண்டானது. அதே போலதான் எங்களுடைய வாழ்விலும் தேவரீர் எங்களை சொந்தீங்க என்று சொல்லி ஹalleluya ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya. உம்மை துதிக்கின்றேன், உம்மை துதிக்கின்றேன் அப்பா, உம்மை ஆராதிக்கின்றேன். இது தனிப்பட்ட ஒரு உறவு, தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவு. அந்த தேவனுக்கும் மனுஷனுக்குமான அந்த உறவிலே அந்த தேவனோடு மனுஷன் இண்டிவிஜுவலாக தான் உறவாட முடியும். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தேவனோடு கனெக்ட் பண்ண முடியாது. கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தான் முடியும். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைய நாளிலே நேற்று நாளிலே நான் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் ஆராதனை கூடிய ஒரு பாடலை பாடி எங்களை ஒப்பு கொடுக்கிற மாதிரி அதை நடத்த சொன்னார்கள். அதனாலே தான் நான் இந்த நேரத்திலே நான் செய்ய நான் விரும்புகிறதானதான் காரியமானது. நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம், பாடலை பாடி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய இருதயங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய இருதயங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய சிந்தையெல்லாம் தேவரே